நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை பரிசுத்தராகிய பவுல் குறிந்திருக்கிறது. முதலாம் நிருபம் 15வது அதிகாரம் 58வது வசனம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பவுலடிகளார் கொரிந்தியருக்கு சொல்கிறதான அருமையான காரியத்தை தேவன் நம் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், நாம் படுகின்ற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் போவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் நாம் படுகின்ற பிரயாசம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, எப்படியாவது தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் படுகின்ற பிரயாசம் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுகின்ற ஒவ்வொரு பிரயாசமும் விருதாவாய் போவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை தான் பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் படுகின்ற கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, விருதாவா இராதென்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்போதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி உறுதி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் எந்த உபதேசத்தினாலும் அசைந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும், அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையிலே தேவன் நம்மை கொண்டு செய்கின்ற கிரியைகளை பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய காரியத்தில் வளர்ந்து பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறுகின்ற காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் மரித்து இயேசு நம்மில் வெளிப்பட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த எப்படி தேவனுக்காக படுகின்ற பிரயாசம் விருதாவா இராது என்று கர்த்தருக்குள் நாம் படுகின்ற பிரயாசம், கர்த்தருக்குள்ளாக இயேசுவுக்குள்ளாக இருந்து நாம் படுகின்ற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்மை உயர்வுக்குள்ளாய் கொண்டு செல்வார். எப்போது நாம் குறைபட்டு நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்கிறாரோ, அதான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற வார்த்தையின்படியாக எப்பொழுது நம்மை தாழ்த்தி நம்மில் தேவன் வாழும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தவருக்கென்று மரித்து உயிர்த்தவருக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருக்கென்று நாம் பிழைத்திருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும்
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் மாத்திரம் தேடுவோம். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வர்ஷிக்க பண்ணுவார். தேவையில்லாமல் ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதீர்கள். நிச்சயமாக இதுவரைக்கும் நாம் தேவனுக்காக ஓடவில்லை என்று சொன்னால், நமக்காக ஓடிக்கொண்டிருந்தோமானால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்காக ஓடுவோம். தேவனை போல வாழ, தேவனே நம்மிடத்தில் பிரதிபலிக்க தேவனுடைய சமூகத்தில் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அருமையாய் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்குள் நாங்கள் படுகின்ற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் போவதில்லைப்பா. ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கீங்கப்பா. எங்களுடைய பிரயாசங்கள் ஆண்டவரே, இந்த ஜென்ம சுவாபங்களை விட்டு ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் படுகின்ற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாயிராது. ஆண்டவரே, உறுதிப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படணும், அசையாதவர்களாய் காணப்படணும்ப்பா. உம்முடைய கிரியையில் பெருகிறவர்களாக காணப்படணும். இந்த காரியங்களெல்லாம் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை தோக்குகிறவரும் பிடிக்கிறவரும் நீரல்லவோப்பா. எங்களை வழி நடத்துங்க. உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. என்னிடத்தில் இருக்கிற களிம்புகள் எல்லாம் நீக்கி எங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவரை சுத்த பொண்ணாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லிக்கபடியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேதனையோடு, வியாகுலத்தோடு, கஷ்டங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு, மரண படுக்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பொறுப்படுங்க. மரண படுக்கை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடுங்கப்பா. மரண படுக்கையை மாற்றுங்கப்பா. வயோதிபருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் படுக்கையில் காணப்படுறாங்கப்பா. பார்க்கிறதற்கு ஆள் இல்லைப்பா. ஆண்டவரே, என் தேவன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா, மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலத்தை கட்டளையிடுங்கப்பா. தங்களுடைய கடமைகளை இருக்கிற நாள் வரைக்கும் தங்களுடைய கடமைகளை அவர்கள் செய்யும்படியாய் என் தேவர்களுக்கு பலத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வயோதிபரை வைத்து பராமரிக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுங்கப்பா. அவர்களை பார்க்கும்படியான பலத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றும் சமூகத்தில் தருகிறப்பா. வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதிகளை மாற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. சுகர், பிரஷர், இப்படிப்பட்ட நோய்களினால கஷ்டப்படுகிற டயபெட்டிஸ், இப்படிப்பட்ட நோய்களினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால சிக்க தவிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்க. எல்லாவற்றும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்பதை இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.